என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. எனக்கு வந்து பஸ் கிடைக்கல. பஸ் வருமா வராதா என்ன ஏதுன்னு தெரியல. நான் ஐயா மட்டும் தான் நம்பியிருந்தேன். நான் ஐயா மட்டும் தான் நம்பியிருந்தேன். நேற்று வேற கோயிலில் 11 மணி ஆயிடுச்சு, வேற பஸ் எதுவும் வராதே அப்படிங்கும் பார்த்தா அதுவும் அமையுது. எப்படி நானும் ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன், இத்தனை மணிக்கு இங்கே சாமி ஆசிரமத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம். திடீர்னு நான் பாட்டுக்கு எப்படி போகிறேன்னு தெரில. ஓனர் அவராக இது பண்ணார், இவர் அங்கே தான் போகிறார், ஒன்று இறக்கி விட்டுருவாருன்னு சொல்கிறாரு. கரெக்டாக அங்கே போகிறேன், அம்மாப்பேட்டையில் அங்கே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் கிடைக்குமா என்னன்னு யோசிக்கிட்டு தான். மழை வேறு, சேலத்தில் செம மழைன்னாங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம். ஆனால் உண்மையாலுமே கரெக்டாக நான் அந்த வந்து நிற்கிற இடம், ஆனால் எங்கே அந்த பஸ் வந்துச்சோ தெரில. கரெக்டாக அதே வந்துச்சு. திடீர்னு விசையாக போக ஆரம்பிச்சோம். அப்போ தான் சொன்னால் மலையில் ரூட்டு மாதிரி வந்திருக்கு. அந்த ரூட்டு போகிற இடத்துல இதாகிடுச்சின்னு சொல்லி ரூட்டு சுற்றி வந்திருக்குறாங்க. இப்படி சுற்றி வந்ததுனால நல்லா அந்த பஸ்ஸை பிடிச்சது. அப்புறம் தருமபுரிக்கு ஒரு பஸ் ஏறிட்டு இங்கே வடசல்பட்டியில் வந்தேன். இங்கே வந்தாக்கா நாய்க்குட்டிங்க மிஸ்ஸை. ஆனால் அதில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாய், வேலு கூட அங்கே இருந்தேன். 10-15 நாய் ரவுண்டு கட்டியிருக்கேன். நான் எந்த சைடு போனாலும் கவுரா மாதிரி வந்துச்சு. அதில் ஒரு நாய் வந்ததுங்கய்யா, 15 நாயுமே விரட்டுச்சு எல்லாத்தையும். இல்லை அதுதான் சாமி, நீங்கள் வந்து ஐயா நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாரு, என்னை நம்புறவங்களுக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பயும் உண்டுன்னாரு. இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் எழுந்த பார்த்தீங்களா, என்னை நம்பவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கும், நான் உங்கள் கூடவே இருப்பேன், கூடவே இருந்து காப்பாற்றுவேன்னாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது அனுபவிச்சுங்க புரியும், அனுபவிச்சவங்களுக்கு. அதனால் அவரை நம்பினா பஸ்ஸு லேட்டாக வர வேண்டிய பஸ்ஸு எப்படியோ ரூபத்தில் வரும். அது அவங்க அது எப்படி வருதுன்னு தெரியாது எனக்கு. அது கூட ஐயாவோட இதுன்னு. ஆனால் இன்னைக்கு விடிய காத்தால 2 மணிக்கு நான் அது அங்கே வடசல்பட்டியில் நின்னது. வயல் வரது கரெக்டாக ஒரு 10-15 மணி நேரம் ஆகும்னு நினச்சி நான் அங்கே லைட் வரதான் நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு எங்கே இருந்தால் அவ்வளோ நாய் வந்துச்சுன்னு தெரில. எல்லாம் வந்து என்னை இது பண்ண பார்த்துச்சு. ஆனால் ஒரு நாய் மட்டும்தான் கரெக்டாக எல்லா நாயுமே விரட்டுச்சு. அதுதான் அது விரட்டி அனுப்பிச்சி விட்டுருச்சு. அது எனக்கு வேறு பயந்துக்கிட்டே இருந்தேன். சரி நமக்கு இந்த ஒரு நாய் தான், நாய்க்குட்டியாவது நமக்கு துணையாக நிற்குது அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கவும் தான் கரெக்டாக வேல் வந்தோம். அதான் சொன்னேன், ஏதோ ரூபம். அதாவது வந்து இப்போ நம்ம கடவுள்னு சொல்கிறோம், கடவுள் வந்து காற்றாக இருக்கான், காற்றே கடவுள்னு ஐயா சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம மூச்சு காத்தா நமக்குள்ளே வந்து இயங்குது. இப்போ வந்து நம்ம முன்னாடி ஒரு நாய்க்குதுன்னா அந்த நாய் ரூபத்திலே உள்ள நுழைஞ்சி அவர் வழி நடத்துவார். இப்போ மனுஷ ரூபத்தில் நுழைஞ்சி வழி நடத்துவார். இப்போ இறைவன்ன்றது நமக்கு சாதகமாக அது ஏதோ ரூபத்தை வந்து காப்பாற்றுவார். அதனால் அவர் நம்புறது தான் சாமி முக்கியம். எனக்கு இது நடக்குதுன்னு நினைக்கிறதும் தப்பு, நடக்காதுன்றதும் தப்பு. அது என்ன அது எது நடந்தாலும் இறைவா உன் செயல்னு போயிட்டால் பிரச்சனையே கிடையாது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு எல்லாம் காப்பாற்றுறதே. அந்த எவ்வளோ பேர் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சீரலங்கதை கூட கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சிவன் வந்து அவன் புள்ளை வெட்டி சாப்பாடு போட சொல்லுவான், கறி, அவன் புள்ள கறி வேணும்னு சொல்லி. அது எப்படி புள்ளைய வந்து அம்மா கெட்டியாக பிடிச்சிக்கணும், அப்போ வெட்டணும். புள்ள வந்து நான் அருன்னு சொல்லணும். இன்னைக்கு எந்த புள்ளா சொல்லுமா, பெத்த புள்ளைய அம்மா பிடிச்சிக்குவாளா, பிடிச்சின்னு அறுக்கு சொல்லுவாளா? அந்த புள்ளை என்னை வெட்டி சாமியார் சோறு போடணும் எந்த புள்ளையா சொல்லுவேன். ஆனால் நடந்துச்சு. சோறு செஞ்சு வச்சாங்க, சாப்பாடு செஞ்சு கறி, புள்ள கறி போடுறாங்க. புள்ளைய கூப்பிட்டு சீராளன்னு கூட உயிரோடு ஓடியாடுது. அப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய மிராக்கள் அந்த காலத்தில். இப்போ நீ பக்தி சொன்னீங்களே, இந்த மாதிரி செய்ய முடியுமா? அவங்க ஒரு சாமியார் என் புள்ளி வெட்டி சாப்பிட்றோம் போடான்னுவாங்க. அப்புறம் எங்க சாமி பக்தி நினைக்கும்? பக்தி எல்லாம் எதுவும் வந்து இதெல்லாம் அதுதான் பக்தி. அது வந்து அந்த லெவலில் இருந்தாங்க பக்தி. இப்போ சுயநலம், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும் எந்த நாயுமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையாக நாயும் தான் சொல்கிறேன், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னக்கிறாங்க சாமி, என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், என் சொந்த பொண்ணு நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். எவனா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எவங்கிறான்னு சொல்லுங்க. எப்படி என்ன சாமி பண்ணுறது? அதில் நாய் எவ்வளவோ பரவாயில்ல, அது சோறு போட்டோன்னா நான் தின்னு நினைக்குது. அதெல்லாம் சேர்த்ததில்லை, தான் கூட்டினால. ஆனால் மனுஷன் நான் தின்றதில்லை, மற்றவங்கெல்லாம் கொடுக்குறான். அப்புறம் எங்கே வரும் சொல்லுங்க? வராதுங்கய்யா. நிறைய அவங்க ஆனால் அதே சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாம் புரியும். நான் சொல்கிறேன், நீ ஞாபகப்படுத்திக்கிறீங்க, அவ்வளோதான். நான் ஞாபகப்படுத்த ஒரு கருவி. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.